புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் 29வது அகில உலக யோகா திருவிழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் துவங்கியது. கவர்னர் தமிழிசை துவக்கி வைத்தார். இதில் 600 மாணவ மாணவிகள் பங்கேற்று ஆசனங்களை செய்து காட்டி அசத்தினர். தியானம், பிராணாயாமம், மூச்சு பயிற்சி உள்ளிட்டவை கற்பிக்கப்பட்டன. யோகா, சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, இயற்கை சிகிச்சைகள் மற்றும் நல்வாழ்வு கண்காட்சி நடக்கிறது. இவ்விழா வரும் 7ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. ஆதி சிவன் என்றால் யோகி சிவன் என்று சொல்கிறார்கள். இங்கே மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், அமைச்சர் அவர்கள் சொல்லும் பொழுதும் சொன்னார்கள், நம் இறைவன் எல்லாருமே யோகாசனத்தில் தான் அமர்ந்திருப்பார்கள். நமது குரு தட்சிணாமூர்த்தி என்ற குரு யோகாசனத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். நம் அம்மன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டி வச்சிருப்பாங்க, யோகாசனத்தில் தான் அமர்ந்திருக்கிறார்கள். ஐயப்பன் யோகாசனத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். ஆக பிள்ளையார் யோகாசனத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். ஆக எல்லோரும் யோகா என்றால் இறைவன் என்பதை ஒன்றாக நமக்கு இணைந்து காண்பித்திருக்கிறார்கள். யோகா என்றால் அர்த்தம் என்றால் இணைப்பது என்று அர்த்தம். இணைப்பது என்றால் மனதையும் உடலையும் இணைப்பது. ஆக இவ்வளவு நல்லதை ஏன் நம்ம கத்துக்காம இருக்கணும்ன்றதான். நீங்க எல்லோருமே வருங்காலத்தில் மிகப்பெரிய பயிற்சியாளர்களாக மாறப்போகிறீர்கள். உங்களால் பல பேர் பயிற்சி பெறுகிறார்கள். இங்கே சகோதரி பவதாராணி நானம்மாளை பற்றி சொன்னார்கள். நானம்மாள் அவர்கள் 100 வயது வாழ்ந்தார்கள் என்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது மத்திய அரசால் கொடுக்கப்பட்டது என்பதையும் நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தேடி தேடி பத்மஸ்ரீ கொடுக்கிறார்கள் என்றால், இதற்கு முன்னால் நடிகர்களுக்கு, மிகவும் செல்வந்தர்களுக்கு, மிகவும் பிரபலமானவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த பத்மஸ்ரீயை ஒரு யோகா பாட்டிக்கு கொடுக்க ஆரம்பித்தது மரியாதைக்குரிய மோடி அவர்களின் தலைமையில் உள்ள மத்திய அரசு வந்த பிறந்தான். ஆக அதனாலதான் அந்த பாட்டி ரொம்ப பிரபலமானாங்க.